வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கிங் பேட்ச். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோமேடா செய்யற அந்த லாட் மிஷினில் கிட்டத்தட்ட 80% ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். மீதி 20% ஒர்க் இருக்கு. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாட் மிஷினை ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல நம்ம ஊனிடலாம். இந்த லாட் மிஷினில் அடிப்பக்கமா இவ்வளவு ஆழத்துக்கு நம்ம குழி பறிக்கணும். அப்பதான் இது ஸ்ட்ராங்கா நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாட் மிஷினை ஒரு வழியா ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா ஊனிட்டோம். நல்லா ஆழமா தான் ஊனிருக்கும். இதுக்கு நம்ம காங்கிரீட் போடல. ஏன் காங்கிரீட் போடலாம்? இது ஒரு பெரிய இரும்பு பைப்புனால இது வந்து பெரிய அளவுல சேக் ஆகாது. அதே மாதிரி இதுக்கு மணல் தான் கொட்டிருக்கும். அப்படியே சேக்காக லைட்டா தான் சேக் ஆகும். அதே மாதிரி இது ஃபியூச்சர்ல வேற எங்கேயா மாத்திரம் கூட நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம லாட் மிஷினுக்காக வெல்டிங் பண்ணி ரெடி பண்ண எல்லா செட்டப்பையும் எடுத்து நம்ம மிஷினில் செட் பண்ணி அடுத்ததான் நம்ம லாட் மிஷின்ல எந்தெந்த இடத்துல புள்ளி செட் பண்ணணுமோ அங்கெல்லாம் புள்ளியை செட் பண்ணிக்கலாம். போய் அப்புறம் நம்மளோட மிஷின்ல கீழ் பக்கமா ஒரு புள்ளியாவும் மிஷினோட மேல் பக்கமா 2 புள்ளியாவும் சென்டரா வர்ற மாதிரி சைட்லாம் வாசல் வச்சு நம்ம போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம். அடுத்ததான் இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட லாட் மிஷினுக்காக ஃபர்ஸ்ட் அமேசான்ல இருந்து புள்ளி ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். இப்ப திரும்ப ஒரு 3 பொருள் அமேசான்ல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். அது என்னன்னு இப்ப பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பெரிய பார்சல் பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். அதை ஓபன் பண்ணிட்டு பார்த்தோம்னா அதுல ஜிம் புள்ளி ரோப் இருக்கு. இந்த ரோப் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது 6 mm திக்னஸ் உள்ள ரோப். இதோட வெயிட் கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 500 கிலோ கெபாசிட்டி. இது 20 மீட்டர் நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்ததான் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னாக்க எஸ்லாக்கு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக 4 பீஸ் வாங்கியிருக்கோம்னாக்க இது நம்ம ஜிம் ரோப்ல மாட்டி யூஸ் பண்றதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஒய் அப்புறம் அடுத்ததான் ஒரு பேப்பர் கவர் இருக்கு. அந்த பேப்பர் கவர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அந்த பேப்பர் கவர் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இன்னொரு பேப்பர் கவர் இருக்கு. அதையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஜிம் ரோப்பை மடக்கி லாக் பண்றதுக்காக போல்ட் நட்டு கிளாம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஒய் அப்புறம் நம்ம லாட் மிஷின்ல புள்ளிக்கு மேல வர நம்ம வாங்கின ரோப் செட்டப் ஃபுல்லா நம்ம செட் பண்ணிட்டோம். நம்ம வெல்ட் பண்ணி ரெடி பண்ண அந்த ஸ்கொயர் பைப்ல சைட்ல ஒரு மெட்டல் ரிங் வச்சு வெல்ட் பண்ணிருக்கோம். அந்த ரிங்ல தான் நம்ம இந்த ரோப்போட ஹூக்கை வந்து மாட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா மேல எங்கேயும் போல்ட் போட்டு டைட் பண்ண அந்த ஸ்கொயர் பைப்ல ஃபுல்லா கிரீஸ் அப்ளை பண்ணிருக்கோம். அடுத்ததா இப்ப நம்ம பிளேட் மாற்ற இந்த செட்டப்பை இழுத்து பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகுது. கிரீஸ் வச்சதுனால நல்லா ஸ்மூத்தா மூவ் ஆகுது. நம்ம இந்த ரோப்பை மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இழுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிருக்க அந்த புள்ளி நல்லா ஃப்ரீயா ஸ்மூத்தா சுத்துது. அதை உங்களால பார்க்க முடியும். பாருங்க, நான் காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெல்ட் பண்ணி ரெடி பண்ண அந்த ஸ்கொயர் பைப்ல சைட்ல தம்பிள் ராட் 2 வச்சு வெல்ட் பண்ணிருக்கோம். அது எதுக்காகனா நம்ம வெயிட் பிளேட் மாற்றதுக்காக தான். அது லைட்டா பெண்டா இருக்கும். எதுக்காக நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் செஞ்சப்பயே. இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் சொல்றேன். அது எதுக்காக பெண்டா வச்சு வெல்ட் பண்ணிருக்கோம்னா நம்ம வெயிட் பிளேட் மாட்டி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேக் ஆகி அது வெளியில வந்து விழுந்துரும் பிளேட். அது உழுவாம இருக்கிறதுக்காக அப்படி சாய்வா வச்சு நம்ம வெல்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோமேடா செய்யற அந்த லாட் மிஷின்ல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு பெருமிச்சு ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளேட் மாற்ற இந்த செட்டப் மேல போயிட்டு கீழே வரும்போது டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. அதை சரி பண்றது ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ஐடியான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட் கொடுங்க. நம்ம கிங் பேட்ச் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ரவுண்ட் பைப் எடுத்து 4 இன்ச்சுக்கு கட் பண்ணி நம்ம பிளேட் மாற்ற செட்டப்புக்கு எந்த இடங்களும் இல்லாத மாதிரி வச்சு வெல்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது ஒரு பைக் ஜாக்கப்சர் ஸ்ப்ரிங் எடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் இருக்கு. இந்த பைக் ஜாக்கப்சர் ஸ்ப்ரிங்ல பாதி அளவு நம்ம பைப் வச்சு வெல்ட் பண்ணிருக்கோம். இந்த பைக் ஜாக்கப்சர் ஸ்ப்ரிங்கை நம்ம அந்த பைப்பு மேல வச்சு ஃபிட் பண்ணாலும் நம்ம பிளேட் மாற்ற செட்டப்புக்கு எந்த இடங்களும் வராத மாதிரி தான் அந்த பைப்பை வச்சு வெல்ட் பண்ணிருக்கோம். நான் இப்ப இந்த பிளேட் மாற்ற செட்டப்பை மேல அப் பண்ணி கீழே டவுன் பண்றேன். பாருங்க எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு. இந்த சவுண்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.